குருவே சரணம், குருவே துணை, வாராகியே சரணம். நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் உங்கள் யோகநாத் குருஜி. நமது கருடராஜா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள். இந்த சேனல் வழியாக நாம் பல கருத்துகளையும் ஆன்மீக தகவல்களையும் ஜோதிட சம்பந்தப்பட்டமான விஷயங்களையும் பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வரிசையில் இன்று மிக மிக அற்புதமான பதிவுகளாக இந்த சிறப்பு வாய்ந்த பதிவுகளை நாம் பார்க்க உள்ளோம். அந்த பதிவுகளுடைய முதல் பதிவாக நாம் பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம், வாராகி அன்னைக்கு ஆஷாட நவராத்திரி பூஜை. அதை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக பார்க்கலாம். நிறைய விளக்கமாக பின்னாடி பார்ப்போம். இன்று கொஞ்சம் சுருக்கமாக பார்ப்போம். இப்போ ஆஷாட நவராத்திரி, இப்போ ஆஷாட மாதம் என்று சொன்னால் தமிழ் பஞ்சாங்கங்களில் குறிப்பிடக்கூடிய மாதம் பார்த்திங்கன்னா ஆடி மாதம் தான் நம்முடைய ஆஷாட மாதம் என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது பண்டிகைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆணி மாதம் அமாவாசை முடிந்தாலே, தெலுங்கு வருட கணக்கின் பிரகாரம் ஆணி அமாவாசை முடிந்தாலே ஆடி ஆரம்பிப்பதாக கூறுகின்றனர். அதனால் அனைத்து இடங்களிலும் ஆணி மாதமே ஆஷாட நவராத்திரி பூஜையை கொண்டாடி கொண்டிருக்கின்றனர். வராகி அன்னைக்கு மிக அற்புதமான ஒரு நவராத்திரி என்று சொன்னால் அது ஆஷாட நவராத்திரி பூஜை. நாம் நம்மளுடைய யோக வாராகி சக்தி பீடத்தில் நம்மளுடைய ஆஷாட நவராத்திரி ஒவ்வொரு வருடமும் ஆடி மாதமே கொண்டாடப்பட்டு வருகிறது. எங்களுடைய குருநாதர் அறிவுறுத்தலின் பேரில், நாம் படித்தவுடைய அறிவுறுத்தலின் பேரில் நாம் தெரிஞ்சு கொண்ட விஷயம், அதாவது ஆஷாட மாதம் என்றால் ஆடி மாதம் தான். அந்த ஆடி மாதத்திலே அன்னைக்கான வழிபாடுகள் செய்கின்றோம். ஆடி மாதம் கொண்டாடினாலும் தவறில்லை, ஆடி மாதம் கொண்டாடினாலும் தவறில்லை. ஆனால் பொதுவாக வாராகியை வழிபடக்கூடிய அன்பர்கள் இந்த ஆணி மாதமும் கொண்டாடுங்க. அதை விட ஆடி மாதம், ஆணியிலையும் கொண்டாடலாம், ஆடியிலையும் கொண்டாடலாம். ஆனால் ஆடி மாதம் நல்ல சிறப்பு வாய்ந்த அம்மனுக்கே பெயர் பெற்ற மாதம் ஆடி மாதம். அதனால் ஆடி மாதம் கொண்டாடுவது சிறப்பு என்பது எங்களது கருத்து. இப்போ நம்ம ஆஷாட நவராத்திரி பூஜையை என்னென்ன செய்யலாம், நிறைய வழிபாடுகள் எல்லாம் மக்கள் சொல்லி கொண்டு உள்ளனர். நாம் எளிமையான முறையில் அம்மாவை எப்படி வணங்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஆணி மாதம் கொண்டாடினாலும் சரி, ஆடி மாதம் கொண்டாடினாலும் சரி, அமாவாசை அன்றே வீடெல்லாம் சுத்தப்படுத்தி, உங்களால் முடிந்தால் அமாவாசை இரவு அன்றே நீங்கள் அம்மனுக்கு ஒரு வாழை இலை பரப்பி, அதில் பச்சரிசி பரப்பி, அதன் மேல் புதிய ஒரு பானை, மண் பானையில் கணையம் வைத்து அதில் தண்ணீர் ஊற்றி நீங்கள் கலசம் ஃபிட் பண்ணலாம். இல்லை உங்களிடம் கலச குடம் உள்ளது அப்படின்றா அந்த கலச குடத்திலேயே நீங்கள் அமாவாசை இரவே நீங்கள் அந்த கலசத்தை ஆவாகனம் செய்து விடலாம். அந்த கலசத்துக்குள்ளார என்ன போடணும்? சுத்தமான தீர்த்தம், கைப்படாத தீர்த்தம், மஞ்சத்தூள், பச்சை கற்பூரம், ஏலக்காய், வெட்டி வேர் முதலியான வாசனை திரவியங்கள், ஜவ்வாது பவுடர், இதெல்லாம் நீங்கள் போட்டு ஒரு எலுமிச்சப்பழத்தை, சுத்தமான கரும்புள்ளிகள் இல்லாத நல்ல எலுமிச்சப்பழத்தை இந்த குடத்தினுள் போட்டு, அதன் மேலே நல்ல மாந்தலைகள் வைத்து, நல்ல தேங்காய், நல்ல பெரிய தேங்காயை, நல்ல தேங்காய் சுத்தமாக கழுவி தொடச்சி, அதுக்குள்ளே நல்ல மஞ்சள் குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணி நீங்கள் அற்புதமான கலசத்தை அலங்காரம் செய்து நீங்கள் அமாவாசை இரவே எடுத்து வைத்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் பிரதமை திதி ஆரம்பித்தவுடன் அடுத்த நாள் இருந்து நவராத்திரி ஆரம்பம். அப்போ அடுத்த நாள் மாலை, வராகிக்கு பொறுத்தவரை மாலை நேர வழிபாடு செய்வது சிறப்பு. இருந்த போதிலும் நம்ம எந்த நேரத்தில் வேணாலும் நம்ம செய்யலாம். நவராத்திரி என்பது இரவு நேர பூஜையாக இருப்பதால் மாலை சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கு அப்புறமேட்டு மாலை ஒரு 6:30 மணிக்கு மேலே, நீங்கள் 6 to 7 மணிக்கெலாம் இந்த பூஜையை ஆரம்பித்து செய்யுங்க. உங்களால் எப்போ முடியுமோ இந்த பூஜைகளை செய்யலாம். ஆனால் 9 நாட்களும் முதல் நாள் எந்த நேரத்தில் ஆரம்பிக்கிறீங்களோ அதே நேரம் தான் நீங்கள் ஆரம்பிக்கணும். இந்த 9 நாளும் கட்டாயமாக நீங்கள் விரதத்தில் இருக்க வேண்டும். விரதத்தில் இருக்க வேண்டும் என்றால் கட்டாயம் 2 வேளை உணவு, 1 வேளை உணவு விரதம் இருக்க வேண்டும். அதே சமயத்தில் அதிகமாக பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. மௌன விரதத்தை கடைபிடிக்கணும். மௌன விரதம்னா பேசாமல் இருப்பது, முடிந்தவரை பேசாமல் இருக்க வேண்டும். குடும்பத்தில் சண்டை சச்சரவுகளை வைத்து கொள்ளக்கூடாது. அசைவம் சாப்பிடக்கூடாது. கணவன் மனைவி சேர்ந்து இருக்கக்கூடாது. சண்டை சச்சரவுகளுக்கு செல்லக்கூடாது. ஏதாவது கெட்ட காரியங்களுக்கு போகக்கூடாது. இந்த மாதிரி உங்களுக்குள்ளாரே விரதத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். மனதை தூய்மையாக, மனதை மகிழ்ச்சி நிறைந்ததாக வைத்து கொள்ள வேண்டும். அப்போ
ஒவ்வொரு நாளும் மாலை ஒரு 7 மணிக்கு ஆரம்பிக்கிறீங்கன்னா அந்த மாலை 7 மணிக்கு குத்து விளக்கு ஏற்றி வராகி அன்னைக்கு நல்லா தினந்தோறும் பூ கொஞ்சம் சாத்துங்க. அதே சமயத்தில் தினசரி நெய்வேத்தியம் வைக்கணும். நெய்வேத்தியத்தில் நிறைய வைக்கலாம், உங்களால் எது முடியுதோ வைங்க. எளிமையான தினசரி வாழைப்பழம், பால் அல்லது பானகம், ஒரு நாள் குச்சிக்கிழங்கு, ஒரு நாள் சக்கரவள்ளி கிழங்கு, ஒரு நாள் மெதுவடை, ஒரு நாள் உளுந்து வடை, இந்த மாதிரி உளுந்து பச்சனம், உளுந்து வடையெல்லாம் உளுந்து பச்சனங்கள் ஏதாவது செய்யலாம். இது மாதிரி டெய்லி ஏதாவது ஒன்று செய்யலாம். இல்லை தினந்தோறும் உங்களால் முடியும்னா எல்லாமே கூட நீங்கள் செய்யலாம். கட்டாயம் நீங்கள் அந்த இலையில என்ன இருக்குன்னா மஞ்சள் கொம்பு இருக்கணும். தினசரி தேன் கொஞ்சம் வைக்கணும். தேன் கட்டாயமாக அம்மாவுக்கு ரொம்ப பிடித்தமான ஒன்று, தேன் வைக்கணும். அதே சமயம் பழங்களில் பார்த்தீங்கன்னா மாதுளை பழம் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும், மாதுளை பழத்தை வைங்க. பூவில் பொதுவாக தாமரைப்பூ அம்மாவுக்கு மிக பிடித்தமான பூ, அரளிப்பூ, இதெல்லாம் நீங்கள் தினசரி சாத்தலாம். உங்களால் எது முடியுமோ தினசரி உட்காந்து நீங்கள் அம்மாவுடைய மந்திரங்களை ஒரு 108 முறை, ஏற்கனவே நமது சேனல்லே மந்திரங்கள் கொடுத்துருக்கோம், பழைய பதிவில் போய் பார்த்தீங்கன்னா அந்த மந்திரம் எடுத்துக்கலாம். அப்போ அந்த மந்திரத்தை எடுத்து தினசரி 108 அந்த மந்திரத்தை வராகி மந்திரத்துக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி கணபதி மஞ்சத்தூளில் ஒரு மஞ்சள் பிள்ளையார் பிடித்து நீங்கள் என்ன செய்யணும், மஞ்சள் பிள்ளையாரை ஆவாகனம் செய்து தினசரி பிள்ளையாருக்கு 11 முறை கணபதி மந்திரத்தை இங்கே சொல்ல வேண்டும். ஓம் கம் கணபதியே நமக, ஓம் கம் கணபதியே நமக, ஓம் கம் கணபதியே நமக. இது போதுமானது. இந்த மந்திரம் ஒரு 11 முறை சொல்லிட்டு அதுக்கு அடுத்தது வராகி அன்னையினுடைய மந்திரத்தை தினசரி 108 முறை சொல்லிட்டு உங்களால் பூஜையை முடிச்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்யணும், இந்த 9 நாளும் விரதம் இருக்க வேண்டும். படுக்கையில் படுக்கலாம், இல்லை எப்படிலாம் இருக்கலாம், அப்படிங்கிற மாதிரி கிடையாது. நமக்கு தனியாக இந்த 9 நாளும் என்ன செய்யணும், தனியாக ஒரு பாய் விரித்து எப்படி படிக்கிறீங்கன்னு தனியாக படுக்க வேண்டும். முறையாக விரதம் இருக்கும் என்றால் தனியாக படுத்து இருக்க வேண்டும். அதுதான் முறையான விரதம். அதிகாலை நேரமாக எந்திரிக்க வேண்டும். வராகி பூஜை செய்யும் போது நாம் அதிகாலை நேரமாக எழுந்திரிச்சு காலையில் குளித்து மீண்டும் என்ன செய்யணும், காலையில் எந்திரிச்சோடனே 108 முறை நம்ம வராகி மந்திரத்தை சொல்ல வேண்டும். இப்படி முறையாக அந்த 9 நாட்களும் நாம் பூஜை செய்யும் பொழுது நமக்கு அற்புதமான ஆற்றல்கள் கிடைக்கும், மனோபலம் கூடும். இப்போ எது வரைக்கும் செய்யலாம், 9 நாள் தசமி வரைக்குமே, அஷ்டமி நவமி முடியும் போதே உங்களுக்கு முடிஞ்சிடும். அப்போ என்ன செய்யணும், தசமி அன்னைக்கு, நவமி முடிஞ்சு தசமி அன்னைக்கு அம்மாவுக்கு ஒரு சக்கரை பொங்கல் செஞ்சு தேங்காய் பழம்லாம் உடைச்சி வச்சு நீங்கள் இந்த ஆஷாட நவராத்திரி பூஜையை நிறைவு செய்யலாம். இந்த நிறைவு நாளன்று ஒரு 5-6 பேர் தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு பூஜை பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஏதாவது மங்கள பொருட்கள் கொடுக்கலாம். அன்று ஏதாவது உணவு செஞ்சு அம்மாவுடைய அருளால் எல்லாருக்கும் கொடுத்து நீங்களும் விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். சரி, இப்போ இந்த பூஜை அப்போ நம்ம ஏதாவது உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் பிரார்த்தனைகள் இருக்கும், ஏதாவது ஒரு பிரார்த்தனைகளை அம்மாவிட்ட வச்சு அந்த ஒரு பிரார்த்தனையை நிறைவேறும் வரை எனக்கு அற்புதமான ஆற்றலை தர வேண்டும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கங்க. ஆற்றல்னா என்ன ஆற்றல் அப்படின்னா மனோபலம், மனோசக்தி கொடுக்கும். பணம் தேவையாக இருந்தால் ஏற்படுத்தி கொடுக்கும். கட்டாயமாக ஏதாவது ஒரு பிரார்த்தனை வைங்க, நிச்சயமாக அது உங்கள் வாழ்க்கையில் கட்டாயம் கைகூடி வருவதை நீங்கள் பார்க்கலாம். நிறைய பேருக்கு இந்த நவராத்திரி பூஜைகள் விரதம் இருந்து பல நல்ல மாறுதல்கள் கிடைச்சிருக்கு. ஒவ்வொரு வருடமும் பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டே உள்ளது இந்த ஆஷாட நவராத்திரி பூஜை. நான் ஒரு எளிமையான முறையில் சொல்லியிருக்கேன். நீங்கள் முறையான விரதங்கள் இருந்து இந்த பூஜையை செய்தீர்கள் என்றால் இந்த உலகத்தில் உங்களுக்கு என்ன தேவை, உங்கள் விதிக்கு உட்பட்டு அம்மாவுடைய அருள், அளவற்ற அருள் உங்களுக்கு கட்டாயம் வாழ வைக்கும். பேராற்றல் படைத்த தாய், கருணையே வடிவான தாய் வாராகி, அந்த வாராகியினுடைய அருள் எல்லோருக்கும் கிடைக்கும். நீங்கள் என்ன பிரார்த்தனை செய்தாலும் உங்களுக்கு பலிதமடையும். ஆனால் விரதம் சரியான முறையில் இருக்கப்பட வேண்டும், அதை மட்டும் தெரிஞ்சுக்கங்க. விரதம் கரெக்டாக இருக்கணும். அதிகாலை நேரமாக எழுந்து நீங்கள் அதே மந்திரத்தை 108 முறை சொல்ல வேண்டும். இப்போ இல்லத்தில் இருக்கிறீங்கன்னா தனியாக ஒரு பாய் போட்டு ஒரு தனியாக படுக்கையும் தனியாக படுக்கப்பட வேண்டும். இந்த மாதிரி முறையாக விரதங்கள் இருந்தால் அன்னையின் அற்புதத்தை நீங்கள் உணரலாம் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.